பெரிய பெயரோட வர்றது ஒரு அட்வான்டேஜ்னு தெரியும். ஆனால் அதை ப்ரூவ் பண்ண டபுள் எஃபர்ட் வேணும். ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பார்த்தது டேலண்ட் இல்லை, கம்பேரிசன் தான். அவர் அப்பா மாதிரி வருவானா, இது சான்ஸா இல்லை சாய்ஸா, இப்படின்னு பல கேள்விகள். ஆனால் அவர் சைலன்ஸை தான் சூஸ் பண்ணார். வேர்ட்ஸ் இல்லை, ஒர்க்கு தான். அழகு குட்டி செல்லம்ல இன்னோசன்ஸ் காமிச்சாரு, ப்ரூவ் பண்ணார். ஸ்மால் ரோல்ஸ் தான், ஆனால் ஸ்க்ரீனில் நிற்கிற கான்ஃபிடென்ஸ் பெருசு. டைம் போகும்போது அவர் ஆக்டிங் மட்டும் இல்லை, டைரக்ஷன் பக்கம் போனார். ஸ்டோரி ரைட்டிங் ட்ரை பண்ணார், லிரிக்ஸ் எழுதினார், சாங் க்ரியேட் பண்ணார். கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடியும் நின்னார். இது ஒரு ரோல் இல்லை, இது ஒரு ரேஞ்ச். ஷேடோவில் நிற்கிறது ஈஸி, ஆனால் அவர் லைட்டை தானே க்ரியேட் பண்ணார். கம்பேர் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆகலை, ப்ரெஷர் வந்தாலும் பிரேக் ஆகலை. ப்ரெஷரை பவராக மாற்றினார். இன்றைக்கி அவர் ஜஸ்ட் அன் ஆஃப் இல்லை, ஆக்டர், ரைட்டர், கிரியேட்டர், பர்ஃபார்மர், இப்படி மல்டி டேலண்ட் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஜேர்னி ஆஃப் ரைசிங் ஸ்டார்.